வீட்டுல வந்தாங்க, நம்ம பொண்ணு வாழ போறா. ஐயோ, நான் நினைக்கிறப்பவே எனக்கு தலைகால் புரியலங்க. ரொம்ப கனவுகளை வளர்த்துக்காத லட்சுமி. இன்னும் நம்ம அவங்கள பார்த்து பேசவே இல்லையே. பேசதானே வந்திருக்கோம். ஐயோ, இப்ப சும்மா ஒப்புக்காக தானே பேச வந்திருக்கோம். அவங்கதான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே. தென்றல் இறங்குமா? தென்றல், இதுதான் நீ வாழ போற வீடு. நம்மள இங்க வர சொல்லி கார் அனுப்பிட்டு வீட்டு கேட்டு மூடி வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தமா? ஒரு அர்த்தமும் இல்லடி. அவங்க என்ன நம்மள மாதிரியா எப்ப பார்த்தாலும் வீட்டு கதவை திறந்து வைக்கிறதுக்கு? வாங்க உள்ள போலாம். அம்மா, கேட் மூடி இருக்குமா? திறக்காம நாம எப்படி உள்ள போக முடியும்? திறந்துட்டு தாண்டி போனோம். அது எப்படிமா? நாமளே எப்படி உள்ள போக முடியுமா? அவங்க தானே வெளியே வந்து நம்மள கூப்பிடணும். நம்ம வந்திருக்கோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி அவங்க வந்து கதவை திறப்பாங்க? அம்மா, எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தெரியுது. இதுல என்ன தப்பு தெரியுது? முதல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லலனாலும் பொண்ணு பார்க்கணும்னா பொண்ணு வீட்டுக்கு தானே வரணும். வருவாங்கன்னு நாமளும் நினைச்சோம். ஆனா இவங்க வரல. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம நாமளும் இங்க வந்துட்டோம். ஆனா அவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையே. அதுக்காக இப்படியே திரும்பி போயிட முடியுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோண்டி, வாக்குவாதம் பண்ணாம வா உள்ள போலாம். அம்மா, என்னம்மா பேசுற நீ? நாம வருவோன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க கதவு மூடி வச்சிருக்காங்களே. இதுதான் அவங்க நமக்கு கொடுக்கற மரியாதையா? நல்லா இருக்கு தென்றல் நீ பேசுறது. அவங்க ரோடு வரைக்கும் வந்து நம்மள வரவேற்பாங்களா? ஐயோ, இவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. சரிம்மா, அவங்க பெரிய மனுஷங்க தான், நிறைய பணம் வச்சிருக்காங்க தான். அவங்களால வர முடியாது, இதெல்லாம் சரிம்மா. அவங்க வீடு தேடி வந்த நம்மள உள்ளவான்னு கூப்பிட அவங்க வீட்டுல ஒரு ஆள் கூட இல்லையா? இதுக்கு மேல இங்க நிக்கிறது மரியாதை இல்லம்மா. வாங்க, ஏதாவது ஆட்டோ புடிச்சு போயிடலாம். அவசரப்படாத தென்றல், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எங்க சொல்லுங்க. என்ன கரெக்ட் பண்ணு. எது? இல்ல, இத கரெக்ட் பண்ணுன. ஓகே ஓகே. சிக்க மாட்டா போல இருக்கே. நீ என்ன பண்ற? உன்னை எவ்வளவு கரெக்ட் பண்றாளோன்னு பாத்துட்டு இருக்கேன். அதானே, உன்னை கரெக்ட் பண்ணலன்னு கோவம். வேவு பாக்குறத மட்டும் வேலையா வச்சுக்க, ஆனா வேலையை மட்டும் பாத்துறாத. லூஸ். என்ன மும்மரமா படிப்பான் போல இருக்கு. டேய், இந்தாடா. ஏண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பரிட்சைக்கா படிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ப்ரோகிராம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? ஏண்டா காலு மேல காலை உடைச்சிரும் படவா. ஒழுங்கா வேலையை பாரு. பாருடா. இந்த டுபாகூர் மேனேஜர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. தங்கம், என்ன பண்றீங்க? ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கேன். ப்ரோகிராம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ப்ரோகிராம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் தான் ஆச்சா? சரி 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 சரி. காலை மேல போட்டுக்கங்க, கால் வலிக்கும். அமிக்கி விடவா? இல்ல, சரி வேண்டாம். சரி சரி சரி. பொறுமையா பாருங்க, உங்களுக்கு போனஸ் கூட உண்டு. இவங்கிட்ட என்ன பேசுறது? தூ. இவன் இங்க என்ன பண்றான்? இந்த ஆபீஸே நம்மள பார்த்து பயப்படுது. இவன் ஒருத்த மட்டும் நம்மள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான். டேய், என்ன? டேய், என்ன நம்மள பயப்பட வைக்கிறான்? என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்.
மெசேஜ் அனுப்புறியா? யாருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க? தென்றலுக்கு. என்னது தென்றலுக்கா? ஆமாண்டா, அவளை காணோம், அதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா லூசாடா நீ? அவளை பார்த்து 2 நாள் கூட ஆகல, அவகிட்ட முழுசா 4 வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். அவளுக்கு நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட சரியில்லையாடா. இதோ பாருடா, அங்க இருக்காளே அஞ்சல மக அம்பிகா. யார் அந்த பச்சைக்கலை சுடி தானே? டேய் காட்டி குடுத்துறாதடா. டேய் அவளை 4 வருஷமா ஃபாலோ பண்றேன்டா. கிட்ட போனா சிரிக்கிறா, சினுங்குறா, குலுங்குறா. ஆனா நம்பர்னு கேட்டா சிறுத்தை கிட்டே சிறுத்தை மாதிரி பாயிராடா. டேய் நீ பேசுற குலுங்குற சினுங்குற அந்த மேட்டர் அவ புருஷனுக்கு தெரியுமா? டேய் அவன் விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆச்சுடா. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் ரூட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் என்ன துப்புறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ தெண்டலுக்கு மெசேஜ் அனுப்புறியே, அதுல என்னடா லாஜிக் இருக்கு? டேய் அதுக்கு நீ ஏன்டா துடிக்கிற? நான் என்ன அவளுக்கு லவ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் லாஜிக்லாம் பாக்குறதுக்கு? நான் சும்மா லைஃபை பத்தி படிச்ச ஒரு மெசேஜ் தான் அனுப்பிட்டு இருக்கேன். அதுல என்னடா தப்பு இருக்கு? டேய் அதெல்லாம் வாஸ்தவம் தான். அது கூட நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு அனுப்பலாம். அவளோட லிஸ்ட்ல கிட்டத்தட்ட நீ எனிமிடா. டேய் டெய்லி காலையில ஒரு குட் மார்னிங், ஒரு காலை வணக்கம், ஹேவ் எ நைஸ் டே அப்படி அனுப்புறவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா என்ன? பாக்குறவங்க பார்க்கலாம், பார்க்காதவங்க விட்டுறலாம். அந்த மாதிரி தான்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தா அவ பேசட்டும், இல்லையா பிளாக் லிஸ்ட்ல போட்டோம். அது அவ இஷ்டம், இது என்னோட இஷ்டம். இதுல உனக்கு என்னடா கஷ்டம்? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அனுப்பிட்டேன். இவன் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்? மூடப்பட்டிருக்கும் கதவுகளை பார்த்து முடிவுகளை எடுக்காதீர்கள். இது தோற்றுவிடுவோம் என நினைத்து காதலை மறைப்பது போலத்தான். தோற்றால்தான் என்ன, சொல்லித்தான் பார்ப்போமே. ஒருவேளை மறுபுறம் இருப்பவர் ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் இருக்கலாம் அல்லவா? அதனால் முடிவுகள் தெரியும் வரை எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். வணக்கம்மா. நீங்க வீட்டுக்கு வரப்ப உங்க கார் தரையில படக்கூடாதுன்னு அம்மாவோட உத்தரவு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாத்தியா தென்றல், நல்ல நேரம் பார்த்து கேட்டை திறக்க சொன்னாங்க. அதனாலதான் கேட்டை திறக்க லேட் ஆயிடுச்சு. நாங்க வந்ததும் நல்ல நேரம் பார்த்து தான் வந்திருக்கோம். அம்மா நல்ல உரையில திறக்க சொன்னாங்க. இந்த உரையில இவங்களோட பாதம் பட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்களா, இந்த குடும்பமும் நல்லா இருக்குமா? அம்மா சொன்னாங்க. பாத்தியா, அதான் லேட் ஆயிடுச்சு. உள்ள வாங்கம்மா, அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல உனக்கு கிடைக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்க பாத்தியேடி. நல்ல வேலைங்க. வா தென்றல், முன்னாடி போ. நெல்லு
ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மாதவி, அதானே பார்த்தேன். ஆண்டாள் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லைன்னா எப்படி? மாதவி, தட்டை என்கிட்ட கொடு. கொடு. கற்பூரத்தை நீ ஏத்து, ஆரத்தி நான் எடுக்கிறேன். எல்லாம் வெளியிலேயே நிக்கிறாங்கல்ல. நான் தான் மாமியார்னு சொல்லிக்க இருந்த ஒரே வாய்ப்பு, அதையும் பறிச்சிட்டாளா? பாவம். மாதவி, அத்தை, இத வாசல்ல ஊத்திட்டு வா. சரிங்க அத்தை. ஊத்துற வரைக்கும் கற்பூரம் அணைஞ்சிடக்கூடாது, பார்த்து எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. தென்றல், வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. மருமகளை வர சொல்ற மாதிரியே வர சொல்றாங்களே. வா. வாங்க. வணக்கம். வணக்கங்க. தென்றல், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா நல்லா இருமா. நல்லா. வாங்க, உட்காருங்க. தென்றல், நீ என் பக்கத்துல உட்காரு. சரோஜா, உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. எங்க சிவா இங்க கூப்பிடுங்க. சிவா, நல்லா படிச்சிருக்க, வேலை பாக்குற, ரேடியோவுல தைரியமா பேசுற, பாட்டும் பாடுற. இப்ப மட்டும் என்ன வெக்கம்? கொஞ்சம் நிமிந்து பாருமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கம்மா. அதிர்ஷ்டம் பண்ணதுனாலதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போற. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. தென்றல் எந்த கஷ்டமும் இல்லாம வரான்னா அவ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலியா இருப்பா. என்ன தென்றல், நாங்க அங்க வந்து பொண்ணு பார்க்காம உங்களை இங்க வர சொல்லிட்டோமேன்னு வருத்தமா?
அங்க வந்தா உனக்கு இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்க முடியுமா? இல்ல என் கையால ஆரத்தி எடுத்திருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள நான் முதலா இந்த வீட்ல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். என் ஆசை இதோடு முடிஞ்சிடறதில்ல. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. உன்னை நான் இந்த வீட்டு பொண்ணாவே பார்க்கணும்.